இந்த எபிசோட நாம இயக்குனர் பாரி இளவழகன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற அன்பே டயானா படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, சிறுவர்களுக்கு தடகள பயிற்சி தரும் பாரி இளவழகன் ஆங்கிலோ இந்தியனான ரம்யா ரங்கநாதனை கல்லூரி காலம் முதலே காதலித்து வராரு. இதற்கிடையில் ரம்யாவுக்கும் காதல் மலருது. ஆனால் எதற்கெடுத்தாலும் இவங்க நம்மாளுகளா என கேட்கும் தனது தாய் ரோஜாவுக்கு பயந்து தன் காதலை வீட்டில் சொல்லாமல் தவித்து வராரு. இதற்கிடையில் பாரி இளவழகனுக்கு பெண் பார்த்து பேசி முடிக்கிறாங்க ரோஜா. இதையடுத்து தந்தை சேத்தன் உதவியுடன் ரோஜாவை ஒரு வழியாக சமாதானம் செய்யும் பாரி இளவழகன் ரம்யா வீட்டுக்கு குடும்பத்தினரை அழைத்து செல்றாரு. ரம்யாவின் தந்தையை பார்க்கும் சேத்தன் டென்ஷன் ஆகி இந்த திருமணம் நடக்காது என கூறிவிடுறார். சேத்தனுக்கும் ரம்யாவின் தந்தைக்கும் அப்படி என்ன முன்பகை? பாரி இளவழகன் ரம்யா காதல் கைகூடியதா, அல்லது தாய் பேசி வைத்திருக்கும் பெண்ணை மனம் முடித்தாரா? இதாங்க அந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்துல ஜமா படத்தில் கவனம் செலுத்த பாரி இளவழகன் இந்த முறை காதல் காமெடி என கலக்கியிருக்காரு. நடிப்பில் தேறி இருக்கிறான்னு சொல்லலாம். தமிழ் ஆங்கிலம் கலந்து பேசும் ஆங்கிலோ இந்திய பெண்ணாக கவனம் இருக்கிறாங்க ரம்யா ரங்கநாதன். குட்டை டவுசிலும் கிரில் போட்டுறாங்க. நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்திருக்கும் ரோஜா நடுப்பில் வெளுத்து வாங்கியிருக்காரு. அவரது டார்க் காமெடிகளும் ரசிக்க வச்சிருக்கு. ரோஜாவின் கணவன் நடித்திருக்கும் சேத்தன் நடிப்பு அசத்தலாக இருக்கு. பாரி இளவழகன் நண்பராக வரும் பரிசாபங்கள் கோவின் காமெடி கலக்கல், செல்முருகன், நிக்கிலா சங்கர், இஸ்மத் பானு, சுதர்சன் காந்தி என அனைவருமே பொருத்தமான சேர்வுன்னு சொல்லலாம். ஷெல்லி காலேஜ் ஒளிப்பதிவும் பரத் சங்கரன் இசையும் படத்துடன் ஒன்றை வைக்குது. கலகலப்பான காட்சிகள் பலம் சொல்லலாம். மெதுவான நகரம் திரைக்கதை பொறுமையை சோதிக்குது. லாஜிக் மீறல்களும் அதிகமாக இருக்குது. காதல் காட்சிகளில் இன்னும் அழுத்தம் இருந்திருக்கலாம் தோணுது. எது எப்படியோ கலகலப்பான காட்சிகள் மூலம் படத்தை நகர்த்தி சென்று கவனம் வைத்திருக்காரு இயக்குனர்.